ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 725 ஆரம்பிக்கிறது. கும்பகோணம் பூர்வீகம். காஞ்சி ஸ்ரீமடமும் கும்பகோணமும். ஆச்சாரியல் பிறந்த ஊர் காலடியானாலும் சுவாமி தாமே அவராக பிறக்கப் போவதாக அவருடைய பிதாவான சிவகுருக்கு வரம் தந்தது திருச்சூரில். திருச்சூர் சிவகுரு என்பவற்றை பற்றி ஆராய்ச்சியை சொல்கிறேன். ஆச்சாரியால் கதையை விட மலையாளத்தின் கதைக்கு அது அதிக சம்பந்தமுடையதாகியால் இங்கேயே சொல்லிவிடுகிறேன். ஒரு நாட்டினர் வேறொரு நாட்டுக்கு குடிபெயரும்போது தங்களுடைய பழைய நாட்டில் தாங்கள் வாழ்ந்து வந்த ஊர்களின் பெயர்களையே புதிய நாட்டின் ஊர்களுக்கும் வைப்பது சகஜமாயிருக்கிறது. தாய் நாட்டை விட்டு வந்துவிட்டாலும் கூட மாத்ருபூமி அபிமானம் இப்படி பண்ண தூண்டுகிறது. இங்கிலீஷ்காரர்கள் அமெரிக்காவில் குடியேறிய பின் இம்மாதிரி தான் தங்கள் நாட்டு ஊர் பெயர்களுக்கே நியூ என்று சேர்த்து அமெரிக்காவில் புதிய ஊர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். நியூ இங்கிலாந்து என்றே அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்கள் 6க்கும் சேர்த்து பெயருண்டு. இங்கிலாந்தில் யார்க், ஹாம்ஷயர், ஜெர்சி என்றெல்லாம் பெயர்கள் இருப்பது போலவே அமெரிக்காவில் நியூயார்க், நியூ ஹாம்ஷயர், நியூ ஜெர்சி என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள். இப்படியே கிழக்கே ஆஸ்திரேலியாவிலும் தங்கள் தாய்நாட்டு பெயர்களை வைத்தார்கள். நியூ சவுத் வேல்ஸ் என்றே அங்கு ஒரு மாகாணத்துக்கு பெயர். இதே போல தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் மலையாளத்துக்கு போய் செட்டில் ஆனபோது தமிழ்நாட்டு ஊர் பெயர்களை அங்கே வைத்தார்கள். ஆலவாய் அதாவது ஆலவாய், பழுவூர், கண்ணனூர், மாத்தூர், மேச்சேரி என்றெல்லாம் மலையாளத்து ஊர் பெயர்கள் இருப்பது அப்படியே தமிழ்நாட்டு ஊர் பெயர்களை அங்கே வைத்ததுதான். ஆச்சாரியால் சரிதத்திலிருந்து பல நூற்றாண்டுகள் தாண்டி வருவோம். காஞ்சிபுரத்தில் இருந்து வந்த நம் மடம் 18ஆம் நூற்றாண்டு மத்தியில் அங்கே இருந்து புறப்பட வேண்டி வந்து முடிவாக கும்பகோணத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த காலத்தில் கர்நாடிக் வார்ஸ் என்று சொல்லப்படும் யுத்தங்களில் காஞ்சி பிரதேசத்தில் ஓயாத சண்டையும் முற்றுகையும் ஆகிய இருந்தது. ஆற்காட்டு நவாப், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரெஞ்சுக்காரர்கள், ஐதர் அலி என்ற எல்லோரும் ஒருத்தருக்கொருத்தர் குஸ்தி போட்டு கொண்டிருந்ததில் காஞ்சிபுரத்தில் கோவில்களையே கோட்டையாக உபயோகித்து கொண்டு ஆயுதங்கள் வீசுவது, ஊருக்குள் புகுந்து சூறையாடுவது என்றெல்லாம் விபரீதமாக நடந்து வந்தன. அதனால்தான் அப்பொழுது நம் மடத்தில் இருந்த சுவாமிகள் மடத்தை இடம் மாற்றியது. ராமேஸ்வரம் வரை யாத்திரை போய்விட்டு அப்புறம் உடையார்பாளையம் என்ற சம்ஸ்தானத்துக்கு போய் தங்கினார். திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் உள்ள உடையார்பாளையம் இப்பொழுது தஞ்சாவூர் மகாராஷ்டிர ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு ஜமீன்தாரி மாதிரி இருந்தது. அந்த சம்ஸ்தானாதிபதிகள் நம்முடைய மடத்தை ஆசிரியத்து வந்தவர்கள். அதனால் அப்போதிருந்த ராஜா அல்லது ஜமீன்தார் அப்போதிருந்த சுவாமிகளை அங்கே வந்து தங்கும்படி பிரார்த்தித்து கொண்டதின் பேரில் சுவாமிகளும் அங்கே அப்படியே பண்ணினார். அது நன்றாக காடுகள் சூழ்ந்த தற்காப்பாக இருந்த இடம். அதனால் வெளிச்சண்டை சத்திரவுகள் அதிகம் பாதிக்காத இடம். அந்நிய மதஸ்தர்கள் வந்து இங்கே பரஸ்பரம் குஸ்தி போட்டிருந்த சமயத்தில் மடம் பாதுகாப்புக்காக வேற்றிடம் போனதற்கு குறிப்பாக ஒரு காரணம் உண்டு. அதனால்தான் ஸ்வர்ண காமாட்சி என்பதாக சொக்க தங்கத்திலேயான அம்பாளின் விக்கிரகம் காமக்கோஷ்டம், அதாவது காமக்கோட்டம் என்னும் காஞ்சி காமாட்சி கோவிலில் ஒரு சந்நிதியில் அந்த ஸ்வர்ண விக்கிரகம் இருந்து வந்தது. அந்த கோவில் நம் மடத்தின் நிர்வாகத்தில் இருப்பது. ஆகையால் குஸ்தி பிடித்து கொண்டிருந்த அந்நிய மதஸ்தர்கள் சந்தடி சாக்கில் ஸ்வர்ண விக்கிரகத்தை அபகரித்து விடாமல் பாதுகாப்பு பண்ண வேண்டிய பொறுப்பு மடத்துக்கு இருந்தது. இப்பொழுது காப்பான இடமாக இருந்த உடையார்பாளைய ராஜா அழைப்பு அனுப்பியவுடன் மடம் அங்கே போய் தங்கியதோடு ஸ்வர்ண காமாட்சியும் கோவில் ஸ்தானிகர்களால் ஜாக்கிரதையாக அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாள். அன்றிலிருந்து காமக்கோஷ்டத்தில் அந்த சந்நிதி காலியாகவே இருந்து வருகிறது. ஸ்வர்ண காமாட்சி மட்டுமில்லாமல் இதே மாதிரியான கலவர காலங்களில் சிதம்பரம் நடராஜா, திருவாரூர் தியாகராஜா, காஞ்சி வரதராஜா உற்சவர், ஸ்ரீரங்கம் ரங்கராஜா உற்சவர் ஆகியவர்களும் தங்கள் இடத்தை விட்டு சஞ்சாரம் பண்ணும்படியாக ஏற்பட்டிருக்கிறது. ராஜாக்கள், அதிலும் சுவாமியே ராஜாவானவர்கள். ஆனால் திக்விஜயம் ராஜபவனி என்றில்லாமல் இந்த மாதிரி சண்டைக்கு பயந்து கொண்டு ஏன் போகும்படி இருந்ததென்றால், நடுநிலவே நம் மதஸ்தர்கள் சமயாபிமானம் குன்றி சோர்ந்து போயிருந்தபோது அதற்கு தண்டனையாகவும் மறுபடியும் அவர்களை எழுப்பி தூண்டி விடுவதற்காகவும் தான். சுவாமிக்கு சக்தி இல்லாமல் போய்விடவில்லை. நாம் ஆலசியமாய் சக்தி இழந்து இருந்ததுக்கு அனுபவிக்க வேண்டுமென்றே இப்படி விளையாடினார். அதோடு அந்த மகா க்ஷேத்திரமூர்த்திகளுடைய சாநித்தியம் வேறு க்ஷேத்திரங்களிலும் ஏற்பட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.